Hello friends, this is Sri Vinayaka CNC Master Camp 2021. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டூர் மிஷினிங் ப்ளஸ் அதுலயே ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெக் ட்ரில்லு, ஹை ஸ்பீட் ட்ரில்லு ப்ளஸ் நார்மல் ட்ரில். ஓகே, ஸோ அதுக்கான கோடிங்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்மளோட சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல லைவா ஒர்க் ஆஃப் செட் எடுத்து கேனோட ப்ரோக்ராமை அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல இம்போர்ட் பண்ணி ஸோ அதில் நம்ம கரெக்டாக மிஷினில் ரன் ஆகுமா ஆகாதான்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த மாடல். ஓகே, ஸோ இந்த மாடல் நான் சும்மா ஒரு ரெக்டாங்கிள் ஒர்க் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே நாங்கள் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு பிகினராக தான் இருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிகினர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்ம அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான கேட்டகரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் பார்க்கறதுனா பாருங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நான் ஏதோ புதுசாக சொல்கிறேன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நம்ம அட்வான்ஸ் லெவல் கண்டிப்பாக போவோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர் இன்டர்மீடியேட்டை நல்லா தெரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அட்வான்ஸ் போகலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஒர்க் பீஸ்ல நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போற மிஷினிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டூர். சரியா? ஸோ இப்போ நான் டூல் பாத் போறேன். ஆல்ரெடி நான் டூல் பாத் ஓப்பன்ல வச்சிருக்கேன். ஸோ சம் பீப்புள்ஸ்க்கு டூல் பாத் விசிபிளா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வியூ போங்க. வியூல டூல் பாத் பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மிஷின் குரூப்ல ரைட் கிளிக் பண்ணி குரூப்ஸ் ரீநேம். ஸோ இது சாம்பிள் ஒர்க் பீஸ் -2 கொடுத்துட்டு என்டர் அமுக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், டூல் செட்டிங் போகிறேன். ஸோ ஹியர் ஐ கிவிங் ப்ரோக்ராம் நம்பர் 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எனேபிள் தீஸ் ஆர் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஹியர் த மெட்டீரியல் இஸ் அலுமினியம் 2024. பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த மெட்டீரியல். எனக்கு இந்த மெட்டீரியல் இல்லை, நான் எஸ்எஸ்ல 304 அதில் மிஷினிங் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ இங்கே மிஷினிங் இருக்கா, மிஷினை கிளிக் பண்ணுங்க. இங்கே மெட்டீரியல் ஆப்ஷன் இருக்கா ஜாப் செட்டப்ல. ஸோ மெட்டீரியல் ஆப்ஷன் போங்க. இதில் ஸ்டீல் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இன்கேஸ் சில பேருக்கு இருக்காது, அப்போ இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி கெட் ஃப்ரம் லைப்ரரியில் போயிட்டு இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இது இருக்கு பாருங்க, SS 304. ஓகேவா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் டூல் பாத் பேஜ் போகிறேன். இங்கே டூல் செட்டிங் போகிறேன். செலக்ட்ல போயிட்டு SS 304 எடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் போகிறது ஸ்டாக் செட்டப் போகிறேன். ஆல் சாலிட்ஸ், ஏன்னா நான் இங்கே வச்சிருக்கிறது ஒரு சாலிட் பீஸ் தானே. ஸோ அதனால ஆல் சாலிட்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் ரா மெட்டீரியல் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ 90 mm, ஒய்யும் 90 mm, Z 30 வச்சுக்கிறேன். நான் ஃபேஸிங் பண்ண போகிறதில்ல. ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் என்னோட ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியலை நான் இந்த ரஃபிங் பண்ணி நான் இந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ இதுதான் என்னோட ஸ்டெப் மில்லிங். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா சைடு ஃபேஸ். ஓகே, சைடு மில்லிங் சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சைடு மில்லிங் தான் சொல்லுவாங்க. ஏன் சைடு மில்லிங் அப்படின்னு சொல்றேன்னா டூல் இப்போ சைட்லேயே தான் ரன் ஆக போகுது. அதாவது G42 கமாண்ட். ஸோ G42ன்றது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அந்த ப்ரோக்ராமிங் G கோட்ஸ் M கோட்ஸ் பற்றிலாம் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்க. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ண போகிறது G42 பேஸ் பண்ணி தான். சரியா? ஓகே, இப்போ டூல் பார்த்து போகிறேன். 2D மிஷினிங் தான் இது. நான் ஒரு 2D மிஷினிங்கில் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் கான்டூர் போகிறேன். செயின் செலக்ட் பண்ணுறேன். இந்த செயின் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் டாப் வியூவில் பார்க்கும்போது என்னோட பெட்டோட மூமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இந்த க்ரீன் கலரில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது, தெரியுதா? ஸோ இது இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டவுன் மில்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ டூல் செலெக்ஷன் போகிறேன், ஃபில்டர் போகிறேன்.
எண்ட் மில் கட்டர் மட்டும் செலக்ட்ல இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ லைப்ரரி போறேன், 20 mm கட்டர் எடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஃபீட் ரேட் போறேன், ஃபீட் ரேட் வந்து நான் எவ்வளவு கொடுக்குறேன்னா 1200 சம்திங் கொடுக்குறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து ஒரு 8000 கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபீட் ரேட்டு, ஸ்பிண்டில் ஸ்பீடு, ஃபீட் பர் டூத், எஃபிடினா ஃபீட் பர் டூத், கட்டிங் ஸ்பீடு, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம டூலோட மெட்டீரியல், some கம்பெனிஸ்ல செராமிக் டூல், some கம்பெனிஸ்ல கார்பைட் டூல், some கம்பெனிஸ்ல HSS. ஸோ இந்த மாதிரி நம்ம டூல் பிளஸ் காஸ்ட் வைஸ் பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காஸ்ட் வைஸ் பேஸ் பண்ணி தான் டூல் வாங்குவோம். ஓகேவா? செகண்ட் மெத்தட் வந்து ஒர்க் பீஸ் மெட்டீரியல், எஸ்எஸ்ஆ, எம்எஸ்ஆ, டெஃப்லான் பிளாஸ்டிக்கா, வுட்டா இல்லை அலுமினியமா, அலுமினியம்ல என்ன கிரேடு, இதெல்லாம் பேஸ் பண்ணணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் மேனுஃபேக்சரிங். ஸோ ஃபனுக்ல என்ன சீரீஸ், மசாக்கா, மெக்கினோவா, சீமென்ஸா. ஏன்னா சம் மிஷின்ஸ்லாம் வந்து பாருங்க 10,000 RPM 12,000 RPM கூட நம்ம ஸ்பிண்டில் ஸ்பீட் கொடுக்கலாம். ஃபீட் ரேட் வந்து 2,000 3,000 கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து மிஷின் வந்து ரொம்ப லோயர் அண்ட் மிஷினாக வச்சிருப்பாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் ஃபீட் ரேட்டே வந்து 500 to 450 தான் கொடுக்க முடியும். ஸ்பிண்டில் ஸ்பீடும் வந்து 3,000 3,000 தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்னதான் சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் நம்ம அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஏன்னா மிஷினோட எஃபிஷியன்சி அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். இந்த ஃபீட் ரேட்டு, இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடு, இதை பற்றின கேல்குலேஷன்ஸ்லாம் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பாருங்கள், அதில் இருக்கிற கேல்குலேஷன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? ஓகே. ஸோ பிளஞ்ச் ரேட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 800 கொடுக்குறேன். ஸோ கட்டிங் ஸ்பீட் பாருங்கள் 502 இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கட்டிங் ஸ்பீடு இந்த 20 mm கட்டர், ஒரு ஃபிளாட் 20 mm கட்டரோட கட்டிங் ஸ்பீடு வந்து பாருங்க நான் 250 கொடுக்குறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க என்னோட ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, நியர்பை 4000 கிட்ட இருக்கு. ஃபீட் ரேட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, நியர்பை 600 கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க டைரக்டா கட்டிங் ஸ்பீடும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் டூல் சேஞ்ச், அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கு ஒரு டூல் சேஞ்ச் ஆகி இன்னொரு டூல் வரும். தட் மீன்ஸ் M06 கமாண்ட். ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட்ல வந்து ரஃப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரஃபிங் மென்ஷன் பண்ணியாச்சு. ஹோல்டர் போறேன். இங்க நான் எடுத்துக்கிறது டிஃபால்ட் ஹோல்டர். Why means I am just giving some of the information for training purpose. I am just sharing the information. That's it. Okay. So நான் just information ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால ஓகே. பட் ஆனால் உங்க கம்பெனியில் உங்களோட மிஷினில் என்ன ஹோல்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஹோல்டரோட சீரியஸ் நம்பரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இட் ஷுட் பி ஓகே. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் டிஃபால்ட்டு கொடுக்கக்கூடாது. ட்ரைனிங் இட்ஸ் ஓகே, பட் மிஷின் மீன்ஸ் லைவ் ஹேண்ட்லிங் த மிஷின் மீன்ஸ் just mention the holder series number. Okay. Next cut parameter போங்க. compensation type வந்து நான் wear கொடுத்துக்கிறேன். so compensation direction வந்து left ஆ right ஆன்றதை நான் later decide பண்ணிப்பேன். tool path generate ஆனதுக்கு அப்புறம் கூட நான் decide பண்ணிப்பேன். compensation type வந்து நான் wear கொடுக்கிறேன். எதனால wear கொடுக்கிறேன், இங்க computer wear தான் mostly யூஸ் பண்றது. contour பொறுத்த வரைக்கும் most of the peoples are using computer, then most of the peoples are using wear. இந்த ரெண்டு மெத்தட் தான் frequent-ஆ நம்ம யூஸ் பண்றது. இப்போ நான் wearல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இப்போ பண்ண போற ஆபரேஷன் வந்து ரஃபிங் ஆபரேஷன் தான் பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்னோட வால்ல 0.5 அண்ட் ஃப்ளோர்லையும் 0.5 ஸ்டாக் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கான்டூர் மிஷினிங் 2D மிஷினிங்ல கான்டூரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஃப்ளோர்ன்றதை எதை மீன் பண்றாங்கன்னா வால்ன்றது வெர்டிக்கல், ஃப்ளோர்ன்றது ஹாரிசாண்டல். ஸோ அப்போ வெர்டிக்கல் நம்ம எதை மீன் பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸ். ஸோ ஹாரிசாண்டல் எதை மீன் பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ். ஐசோமெட்ரிக் வியூல பார்க்கும்போது நம்மளுக்கு இசட் ஆக்சிஸ் தான் வெர்டிக்கலா இருக்கும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹாரிசாண்டலா இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ வால்ன்றது என்னன்னா நம்ம அந்த டெப்த் ஆஃப் கட் கொடுப்போம் தெரியுமா, இசட் மைனஸ், இசட் மைனஸ் 10, இசட் மைனஸ் 15, இசட் மைனஸ் 2, அதுதான் வந்து வால். ஃப்ளோர்ன்றது என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டே போகும்.
ஓகேவா? ஸோ இந்த கான்டூர் மிஷினிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாலும் சைடு மில்லிங், இப்போ நான் பண்ண போற சைடு மில்லிங்ல வாலும் ஃப்ளோரும் சூப்பர்பா கிளீன் பண்ணி கொடுக்கும், நோ ப்ராப்ளம், நல்லா பண்ணி கொடுக்கும். மிஷினிங் உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கும், நல்லா இருக்கும். பட் இதுவே இந்த கான்டூர் வந்து பாருங்க, அதோட டிராபேக் என்னன்னா, ஒரு பாக்கெட் மிஷினிங் பண்றோம், ஒரு ஸ்லாட் மில்லிங் பண்றோம், ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியால நம்ம மிஷினிங் பண்றோம்னா இந்த கான்டூர் மெத்தட் அதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ பாக்கெட், ஸ்லாட் மில்லிங், ஒரு சர்க்கிள் மில்லிங், ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியா, அதாவது ஒரு ஒர்க் பீஸுக்கு G41 கமாண்ட்னா என்ன, ஒரு ஒர்க் பீஸுக்கு உள்ள நம்ம மிஷினிங் பண்றது, அதாவது ரைட் சைட்ல. ஓகே, ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாலை சூப்பர்பா கிளீன் பண்ணும், ஃப்ளோரை அந்த அளவுக்கு கிளீனிங் பண்ணாது. என்னதான் நம்ம மல்டி பாஸ், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லுவாங்க மல்டி பாஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னதான் மல்டி பாஸ் நீங்க அதிகமா கொடுத்தா கூட ஃபினிஷிங் அந்த அளவுக்கு ஃப்ளோர்ல, நான் சொல்றது ஃப்ளோர்ல அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது, ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்காது, பிளஸ் சைக்கிள் டைம் தான் அதிகமாகும். ஸோ நான் டெப்த் ஆஃப் கட் வந்து இப்போ என்ன பண்றேன்னா ஒரு 2 mm. இந்த டெப்த் ஆஃப் கட்டு வந்து நம்மளா கொடுக்க முடியாது, மெட்டீரியல், மெட்டல் பிளஸ் டூல். ஓகே, இப்போ நான் ஒரு 20 mm கட்டர் எடுத்திருக்கேன், நான் ஒரு எஸ்எஸ்ல ஓட்டுறேன் அப்படின்னா 2 அப்படின்னு கொடுக்கறதே நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு 0.5 ஒரு 1 mm ஓகே, பட் 2 ஓகே நோ ப்ராப்ளம். பட் அங்க என்னோட டெப்த் வந்து 30 mm. ஓகே, 30 mm டெப்த், சரியா? ஸோ 30 mm இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து மிஷினிங் கொஞ்சம் அதிகமாக தான் ப்ராசஸ் போகும். ஸோ 2 ஓகே நோ ப்ராப்ளம். பட் இதுவே நான் ஒரு இன்சர்ட் டைப் கட்டர், ஒரு புல் நோஸ் யூஸ் பண்றேன், ஒரு பால் நோஸ் யூஸ் பண்றேன்னா 2 வந்து இம்பாசிபிள், அவ்வளோ நீங்க கொடுக்க கூடாது. பாசிபிள், பட் ஆனால் அவ்வளோ கொடுக்க கூடாது. ஒரு 0.5 ஒரு 0.8 கொடுத்தீங்கன்னா மச் பெட்டர். ஸோ நீங்க 2 mm 5 mm கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா டூல் வந்து ரன் ஆகும், பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் ஃப்ரீக்வெண்டா நம்ம அனதர் ஜாப் போடும்போது கண்டிப்பா வியர் ஆயிட்டே போகும். ஸோ வியர் ஹைட்டும் ஆகலாம், டயாமீட்டரும் ஆகலாம். எவ்ரி டைம் நம்ம போயிட்டு மிஷின்ல வியர் ஆஃப்செட்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ 2 mm கொடுத்துருக்கேன். பட் ஆனால் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இவ்வளோ கொடுக்காதீங்க. 0.5 0.8 சைக்கிள் டைம் அதிகமாக தான் செய்யும். பட் ஆனால் நம்மளுக்கு டூலும் சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ டூலும் நம்மளுக்கு வேணும்ல. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் போறப்போ கண்டிப்பா நம்ம டூலையும் பார்க்கணும், சைக்கிள் டைமையும் பார்க்கணும். டை காம்போனன்ட்ஸ், டை மேக்கர்ஸா இருந்தா நோ ப்ராப்ளம். கண்டிப்பா டை மேக்கர்ஸ்க்குலாம் ஒரு ஜாப் 5 hours 6 hours மினிமம் ஹவர்ஸ்ல தான் போகும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா டூல் அங்க வந்து ஒரு பெரிய பார்ட். பட் ஆனா இப்போ நான் இங்க 2 mm கொடுக்கறதுன்றது நோ ப்ராப்ளம். என்னோட சஜஷன், நான் உங்களுக்கு சொல்ற கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா 0.5 0.8 மெயினா இன்சர்ட் டைப்புக்கும் பால் நோஸ்க்கும். நான் ஃபினிஷ் கட் எதுவும் கொடுக்கல. கீப் டூல் டவுன், இதை வந்து நான் இப்போ எனேபிள் நான் பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு வந்து நான் இப்போ எனேபிள் பண்ண போறதுல நான் இதை டிசேபிள் பண்றேன். ஏன்னா இப்போ நான் இது எனேபிள்ல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த 2 mm அப் டு Z-30 வரைக்கும் போகும்போது Z-30ன்றது என்னோட ஜாபோட டோட்டல் ஹைட், ஒர்க் பீஸோட டோட்டல் ஹைட். ஸோ 2 mm அது Z-30 போய் ரீச் ஆகும்போது எவ்ரி டைம் எனக்கு வந்து ரீட்ராக்ட் ஆகாது. இந்த ரிட்ராக்ட் ஆகாது. நான் என்னதான் இங்க ரிட்ராக்ட் எனேபிள் பண்ணாலும், எனக்கு ரிட்ராக்ட் எனேபிள் இருந்தாலும் எனக்கு ரிட்ராக்ட் ஆகாது. ஸோ என்ன ஆகும்னா, கண்டினியூஸ் மோஷன்ல ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிட்டே போகும். ஒரு கண்டினியூஸ் மோஷன்ல போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஹீட் அதிகமா. இப்ப நான் ஓட்ட போற ஜாப், ரன் பண்ண போற ஜாப் வந்து SS, கண்டிப்பா ஹீட் அதிகமா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ டூல் வியர் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ அதனால இந்த கீப் டூல் டவுன் நான் டிசேபிள் பண்ணிடுறேன். சப் ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், வேணாம்னா அதையும் நீங்க டிசேபிள் பண்ணிடலாம். சப் ப்ரோக்ராம் உங்களுக்கு G90 பேசிஸ்ல வேணுமா, G91 பேசிஸ்ல வேணுமான்றதை அவங்க கேட்கறாங்க. எனக்கு நான் இப்போ சப் ப்ரோக்ராமே டிசேபிள் பண்ணிடுறேன், சரியா? நெக்ஸ்ட் லீட் இன் லீட் அவுட் வந்து நான் ஒரு 50% கொடுத்துக்கிறேன். ஆர்க் ரேடியஸும் 50% கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுமே நான் 50% கொடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நான் போறது பிரேக் த்ரூ. இப்போ நான் ரஃபிங் ஆப்ரேஷன் தான் பண்ண போறேன்றதுனால எனக்கு இந்த பிரேக் த்ரூ கான்செப்ட் வந்து தேவை கிடையாது. மல்டி பாஸ், எஸ் நோ ப்ராப்ளம். மல்டி பாஸ் வந்து நான் ஒரு 2 பாஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேசிங் வந்து 5 mm. ஸோ இப்போ நான் எவ்வளோ ரா மெட்டீரியல் ஸ்டாக் வச்சிருக்கேன், சைடுக்கு 10 mm, எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 10 mm, ஒய் ஆக்சிஸ்லையும் 10 mm. தட் மீன்ஸ் x+5 x-5 y+5 y-5. ஓகேவா?
ஸோ இப்போ நான் ஃபினிஷ் பாஸ் வந்து ஒரு பாஸ் எடுத்துக்கிறேன், 0.5 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து மிஷின் ஃபினிஷ் பாசஸ் ஆஃப்டர் ரஃபிங் அதை எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, அப்ளை டு ஆல் ஃபினிஷ் பாசஸ்ன்றதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து மல்டி பாஸ். இங்கே நான் 2 கொடுத்துருக்கேன். மல்டி பாஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் சைடுக்கு 10 mm 10 mm ஸ்டாக் வச்சிருக்கேன், கரெக்டா? ஸோ நான் எடுத்திருக்கிற கட்டர் எவ்வளோ? 20 mm கட்டர். அதோட ரேடியஸ் எவ்வளோ? 10. ஸோ கண்டிப்பா எனக்கு ஒரே பாஸ் போதும், ஒரு பாஸ்லயே எனக்கு அந்த 10 mm ரிமூவ் பண்ணிடும். பட் ஆனால் நான் இப்போ சின்ன கட்டர் எடுக்கிறேன், ஒரு 6 mm கட்டர், ஒரு 8 mm கட்டர் எடுக்கிறேன், ஒரு 12 mm கட்டர் எடுக்கிறேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் ஒரு 2 பாஸ் இல்லை 3 பாஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த மல்டி பாஸ் நான் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எனக்கு கார்னர்ல, இங்க பாருங்க, இந்த கார்னர்ல மெட்டீரியலை வந்து அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணாம எனக்கு மெட்டீரியல் வந்து அங்கேயே ரிமைனிங் மெட்டீரியல் அங்கேயே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஒர்க் பீஸ் கம்ப்ளீட் ஆகுமா? ஆகாது. அதுதான் மல்டி பாஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லிங்கிங் பேராமீட்டர். இதை இன்னும் நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம், பட் என்னால் வீடியோவில் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா ஒரு 1 or 2 hours மேலே போகும். லைவ் ட்ரைனிங் நீங்கள் லைவாக கிளாஸில் இருக்கீங்கன்னா இன்னும் நான் கம்ப்ளீட்டாக ஒரு கான்டூரே வந்து பாருங்கள், ஒரு 2-3 நாள் கிளாஸ் போகும் உங்களுக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பட் ஆனால் வீடியோன்ற பட்சத்தில் என்னால் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண முடியாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். 1 or 2 hours ஒரு மூவி மாதிரி போகும்போது நீங்கள் அதை டெஃபினட்டாக பார்க்க மாட்டீங்க. ஸோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைவ் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரியா? லிங்கிங் பேராமீட்டரை நான் கிளியரன்ஸ் ஐட்டு 50 கொடுத்துக்கிறேன். யூஸ் கிளியரன்ஸ் ஒன்லி அட் ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஸோ ரீட்ராக்ட் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எனக்கு அது தேவை. ஸோ 5 mm கொடுத்துக்கிறேன், இன்க்ரிமெண்டலில் வச்சுக்கிறேன். ஃபீட் பிளேன் வந்து நான் ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன், அதை அப்சல்யூட்டில் வச்சுக்கிறேன். டெப்த் ஆஃப் கட், டாப் ஆஃப் ஸ்டாக் எனக்கு இப்போ இந்த ஒர்க் பீஸுக்கு தேவை கிடையாது. டெப்த் ஆஃப் கட் வந்து பாருங்க, அப்சல்யூட்டில் வச்சுட்டு இந்த டெப்த்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஐசோமெட்ரிக் வியூ போகிறேன். பாட்டமில் இருக்கிற ரேடியஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ -30. ஓகேவா? உங்களுக்கு டெப்த் தெரியுது அப்படின்னா நீங்க இங்கே டைரக்டா கூட -25 அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, ஸோ இந்த ரீட்ராக்ட் வந்து பாருங்க, இதுவும் வந்து சம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிளாம்ப் பண்றோம்ல, சைட்ல கிளாம்ப் பண்ணுவோம்ல, ஜாபை வந்து பிடிக்கிறதுக்காக கிளாம்பிங் யூஸ் பண்ணுவோம்ல, வைஸா இருக்கட்டும் இல்ல சைடு கிளாம்பிங் டூலா இருக்கட்டும், ஏதோ நம்ம கிளாம்பிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அதோட ஹைட்டை விட நம்ம ஒரு 1 or 2 mm அதிகமாக கொடுத்தாதான் அந்த கிளாம்பிங்ல போய் இடிச்சுக்காம கொலிஷன் ஆகாம ரீட்ராக்ட் வந்து மேலே போகும். இதுவுமே ஒரு பெரிய டாபிக் இருக்கு ரீட்ராக்டுக்கு. ஸோ இதுவுமே நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்றேன், ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம லைவ் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க, ட்ரைனிங் ஜாயின் பண்றீங்கன்னா அப்போ நம்ம டீட்டெயிலாக இதை பத்தி ஒரு என்லார்ஜ் ஒரு ப்ரீவியஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஒரு டுட்டோரியல் ஒரு பிகினர்ஸ்க்கு, ஓகே சார் இப்போ தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போகிறேன், நான் போகிற கம்பெனியில் மாஸ்டர் கேன் யூஸ் பண்ணுறாங்க சார், ஸோ அதனால் நான் ஒரு நாலேஜோடு உள்ளே போகணும் சார்ன்றவங்களுக்கு இது ஓகே. சரியா? ஸோ இந்த ஹோம் பொசிஷன் நான் ஏற்கனவே சொன்னது தான். மிஷினில் போயிட்டு நீங்கள் ஒர்க் ஆஃப்செட், ஹைட் ஆஃப்செட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஆரிஜின் அமைச்சிட்டோன்னா உங்களுக்கு சம் வேல்யூஸ் வந்து மிஷின் டிஸ்பிளேல HMI தெரியும். HMI ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுல தெரியும் எக்ஸ் எவ்வளோ, ஒய்ல எவ்வளோ, இசட் எவ்வளோ, ஹோம் பொசிஷன். அந்த வேல்யூவை தான் நீங்க இங்கே என்ட்ரி பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்க் ஃபில்டர். ரஃபிங் பண்றப்ப உங்களோட டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 0.1ல நீங்க மெயின்டைன் பண்ணுமா, இல்ல O1 O2ல மெயின்டைன் பண்ணுமா, இல்ல அதாவது 1 mm 2 mmல மெயின்டைன் பண்ணுமான்றதெல்லாம் உங்களோட யூசர் டிஃபைன் தான். உங்க கம்பெனில கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம கட்டிங் டாலரன்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேன். ஷியோரா எனக்கு டாப் லைன் தான் இருக்கணும். அப்பதான் எனக்கு டாப் லைன்ல மட்டும்தான் அதோட ஐசோமெட்ரிக் வந்து இசட் ஆக்சிஸ் உங்களுக்கு டூல் மேல இருந்து வரும். சரியா? நெக்ஸ்ட் ஒர்க் ஆஃப்செட். ஒர்க் ஆஃப்செட் வந்து இப்போ நான் மேனுவல்னு வச்சுக்கிறேன். மேனுவல்னு வச்சுட்டு இங்க 0ன்னு கொடுக்குறேன். ஸோ 0ன்னு கொடுத்துட்டு அப்டேட் இந்த ஆப்ரேஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ 0க்கு மீனிங் என்னன்னா G54. ஓகே, என்னோட ஒர்க் ஆஃப்செட் வந்து G54. ஸோ இந்த மாதிரி கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். போய் பாருங்க கம்ப்ளீட்டாக. நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஒன்றும் பே பண்ணி பார்க்க போகிறதில்ல, ஃப்ரீயாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ G கோட்ஸ் M கோட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோஸ் கிட்ட இருக்கும். போய் பாருங்க. ஓகேவா? எல்லாமே ஒரு நாலேஜ் தான். ஸோ நீங்கள் டைம் வேற எதுலையோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதில் சென்ட் பண்ணி சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் கூலண்ட் போங்க.
கூலண்ட் ஃப்ளட்ல ஆன்ல இருக்கா, ஸோ ஃப்ளட்னா M08 கமாண்ட். ஓகே, ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு டூல் பார்த்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் எங்கே ஆயிருக்கு இந்த பாருங்களேன், அந்த எல்லோ கலர் லைன் என்ன தெரியுமா, அதுதான் இந்த டூலோட கிளியரன்ஸ் ஆயிட்டு, மீதி எல்லாமே அந்த ஷார்ட்டாக வருதுல அதெல்லாம் ரீட்ராக்ட், 5mm வருதுல அதெல்லாமே ரீட்ராக்ட். ஆனால் எனக்கு டூல் பார்த்து உள்ள ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் டூல் பார்த்து போகிறேன், பேராமீட்டர் போகிறேன், கட் பேராமீட்டர் போகிறேன், இங்கே ரைட்டுன்னு வைக்கிறேன், ஓகே கொடுக்குறேன், ரீஜெனரேட் பண்ணுறேன். இப்போ தான் எனக்கு டூல் பார்த்து வெளியில், அதாவது G42ன்றது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஒர்க் பீஸ் இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருந்து எனக்கு டூல் வரதுனால கண்டிப்பாக அப்சல்யூட்லி 100% எனக்கு கார்னரில் மெட்டீரியல்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா என்னோட மல்டி பாஸ் நான் 2 பாஸ் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இங்கே பாருங்க டூல் வந்து இங்கேருந்து ட்ராக் ஓடுது. ஸோ இங்கேருந்து ஓடுறதுனால, இங்கேருந்து டூல் ரன் ஆகுறதுனால அடுத்த பாஸ் இங்கே வரும். இது ஃபினிஷ் பாஸ் நான் 0.5 கொடுத்தேன்ல அந்த பாஸ். ஸோ அப்போ எனக்கு கார்னரில் டெஃபினட்டாக மெட்டீரியல் இருக்காது. சரியா, இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ டூல் பார்ட் போகிறேன், ஸோ வெரிஃபிகேஷன் போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஜாப் வந்து இப்போ 33 மினிட்ஸ் ஓடுது. இன்னும் கூட நான் டெப்த் ஆஃப் கட் வந்து அதிகமாக கொடுக்கலாம், 5mm கூட கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்பிண்டில் ஸ்பீடும் ஃபீட் ரேட்டும் அதிகமாக கொடுக்கலாம். சைக்கிள் டைம் டெஃபினட்டாக கம்மியாகும். பட் ஆனால் நம்மளால் கொடுக்க முடியாது. சம் கேல்குலேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், ரா மெட்டீரியல் ப்ளஸ் டூலோட மெட்டீரியல் ப்ளஸ் உங்கள் மிஷினோட மேனுஃபேக்சர், அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ, உங்கள் மிஷினோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ, மினிமம் எஃபிஷியன்சி எவ்வளோன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொடுங்க. சரியா, ஸ்டாப் கண்டிஷன் போகிறேன், ஆப்ரேஷன் சேஞ்ச், டூல் சேஞ்ச், கொலிஷன் எனேபிள் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரஃபிங் ஆப்ரேஷன் நடக்குது. எனக்கு ஒரு வாட்டி ரீட்ராக்ட் ஆகுது. ஸோ வெளியில் லீட் இன் லீட் அவுட்டும் பக்காவாக ஆகுது. நான் ஹோல்டரை வேணால் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ எனக்கு ஒரு வாட்டி டூல் வந்து ஒர்க் பீஸ் மேலே பிளஞ்ச் ஆகாது. அங்கே பாருங்க, ஒர்க் பீஸ் மேலே பிளஞ்ச் ஆகாமல் வெளியில் போய் ஒரு யூட்டர்ன் போட்டு தான் உள்ளே வருது. அந்த யூட்டர்ன் போடுறது தான் லீட் இன் லீட் அவுட். ஸோ அப்போ யூட்டர்ன் போகும்போது அங்கே பாருங்க ரீட்ராக்ட் ஆகுது பாருங்க, ரீட்ராக்ட் ஆகி கீழே இறங்கி மிஷினிங் பண்ணி மறுபடியும் இங்கே பாருங்க அங்கே ரீட்ராக்ட் ஆகி மறுபடியும் டெப்த் கீழே இறங்கி அதான் ஒரு மிஷினிங் மல்டி பாஸ் ஆகிட்டு மறுபடியும் ரீட்ராக்ட் ஆகி மறுபடியும் அங்கே தான் எனக்கு பிளஞ்ச் ஆகுது. டூல் வந்து எனக்கு ஒரு வாட்டியும் வெளியில தான் பிளஞ்ச் ஆகி, அங்கே பாருங்க வெளியில பிளஞ்ச் ஆகி தான் ரீட்ராக்ட் ஆகிட்டு வெளியில பிளஞ்ச் ஆகி தான் வருது. ஸோ அப்படி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒர்க் பீஸ், அதாவது உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தெரியும், டூல் வந்து ஒரு வாட்டியும் ஒர்க் பீஸ் மேல லேண்ட், பிளஞ்சுனா லேண்ட் ஆகுறது தான். ஒர்க் பீஸ் மேல லேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பா நிறைய சவுண்டு கேட்கும். டூல் சீக்கிரமா, அதாவது அடியில டூலோட பாட்டம் ஃபேஸ் வந்து வியர் அடிக்கடி தேஞ்சதுன்னா டூலோட ஹைட்ல டிஃபரன்ஷியேஷன் வரும். பிளஸ் வந்து வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். கிளாம்பிங் நம்மளால அந்த O1 O2லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாம போகலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரி லீட் இன் லீட் அவுட் கொடுத்து வெளியில பிளஞ்ச் பண்ணி, வெளியில டூலை வந்து கீழே பிளஞ்ச் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்து அழகா மிஷினிங் பண்ணி மறுபடியும் நான் வெளியில கூட்டிட்டு போறேன். ஸோ இதெல்லாம் கேம்ல உங்களுக்கு அழகா பண்ணிக்கலாம். மேனுவல் ப்ரோக்ராமிங்ல வந்து பண்ணலாம், பட் எல்லாமே நம்ம ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு டிஃபிகல்ட். ஸோ மேனுவல் ப்ரோக்ராமிங் பண்றப்ப இது எல்லாமே நம்ம பண்ணலாம், பாசிபிள் தான், பட் நிறைய யோசிக்கணும். வெளியில எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போறது, டூல் இடிக்காம பாக்குறது, இதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் கேம்ல லீட் இன் லீட் அவுட் நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, சம் வேல்யூஸை மட்டும் அங்கே இன்புட்டா கொடுக்க போறேன். அந்த இன்புட் கொடுக்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த 50% நான் எதுக்காக கொடுத்தேன், ஏன் கொடுத்தேன், அது எல்லாமே நீங்க லைவ் ட்ரைனிங், ஸோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா நீங்க கத்துக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இங்க இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு வால்ல 0.5 ஸ்டாக் சூப்பராக வச்சுட்டாங்களா, அதே மாதிரி ஃப்ளோர்ல 0.5 ஸ்டாக் வச்சுட்டாங்க. அவங்க ஃபினிஷிங் பண்ணல. ஓகேவா? ஸோ இதுக்கான ஜி கோடு நம்ம கடைசியாக பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஃபினிஷிங் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பேராமீட்டர் போகிறேன், இங்கே 0 பண்ணுறேன், ஸ்டாக் ரெண்டையுமே நான் 0 பண்ணுறேன். இப்போ டெப்த் ஆஃப் கட் போகிறேன், அதுக்கு முன்னாடி டூல் போகிறேன், செலக்ட்ல போயிட்டு இப்போ நான் 16 mm கட்டர் எடுத்துக்கிறேன். ஃபினிஷிங்க்கு வந்து நான் 16 mm கட்டர் எடுத்துட்டு, ஸோ ஃபீட் ரேட் பாருங்க, எப்பவுமே ஃபினிஷிங்க்கு வந்து ஒன்று ஃபீட் ரேட் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டு ஸ்பிண்டில் ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா? இப்போ கட்டிங் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்களா, 150 வந்துருச்சு பாருங்க. அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னா, ஸோ ஃபீட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஸ்பிண்டில் ஸ்பீடை கம்மி பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே ரஃபிங்ல செட் பண்ணியிருப்போம்ல, அதுல இருந்து இல்ல ஸ்பிண்டில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஃபீட் ரேட்டை கம்மி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி டூலும் சேஞ்ச் பண்ணுங்க, ஒரே டூல்ல ரன் பண்ணாதீங்க, டூலும் சேஞ்ச் பண்ணுங்க. பிளஸ் வந்து இப்போ நான் பிளஞ்ச் ரேட் பாருங்க இன்க்ரீஸ் பண்றேன், ஏன்னா அங்க வந்து 0.5 தான் ஸ்டாக் இருக்கு. ஸோ அதனால நான் பிளஞ்ச் ரேட் வந்து ஒரு 1000 கூட கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சா? ஓகே. ஸோ இப்போ ஹோல்டர், எப்போ நான் சொன்ன மாதிரி ஹோல்டர் வந்து இப்போ நான் டிஃபால்ட் எடுக்கிறேன், நீங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்க கம்பெனியில் என்ன ஹோல்டரோ அந்த ஹோல்டரோட சீரிஸ் நம்பர் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ கட் பேராமீட்டரில் நம்ம ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்கு மெயினாக பண்ண வேண்டியது இங்கே 0 பண்ணணும். நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் கட் போகிறேன், 0.5 தான் ஸ்டாக் இருக்கு. ஸோ அதனால நான் 4 mm கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 4 mm கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான், வேற எதுவும் நான் பண்ண போறதில்லை. ஸோ இந்த டெப்த் கட் பை கான்டூர், டெப்த் கட் டைரக்ஷன், ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப், ஸோ இதெல்லாமே நான் வந்து இப்போ என்ன சொல்றது, அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இங்கேயும் எனக்கு டைம் கிடையாது, இங்கேயும் இப்போ நாங்கள் இன்ஸ்டியூட்ல நிறைய பசங்க வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும். இருக்கிற டைம், என்கிட்ட இருக்கிற டைமை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ லீட் அண்ட் லீட் அவுட்டும் சேம் அதே வச்சுக்கிறேன். இல்லை லீட் அண்ட் லீட் அவுட் எனக்கு தேவை இல்லை, ஏன்னா அங்கே ஒரு 0.5 தான் இருக்கு, வேணும்னா வச்சுக்கோங்க. ஸோ லீட் அண்ட் லீட் அவுட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 60% கொடுக்குறேன். லீட் அண்ட் லீட் அவுட் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு டூல் வந்து ஒர்க் பீஸ் மேலே பிளஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? வெளியில பிளஞ்ச் ஆகி நான் உள்ள கூட்டிட்டு வரேன் சம் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த 9.6 mm. இது வந்து mm. ஓகேவா? 9.6 mm. சரியா? பிரேக் த்ரூ, எஸ் நான் ஃபினிஷிங் பண்ண போறேன். ஸோ அதனால கண்டிப்பா ஒரு 0.5 அப்படி இல்லைன்னா ஒரு 1 mm பிரேக் த்ரூ கொடுத்துக்கிறேன். இந்த பிரேக் த்ரூ கொடுக்கும்போது நீங்க அடியில கிளாம்ப் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த பிக்சர் பிளேட்ல இருந்து இது எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பார்த்து கொடுங்க. நீங்க பாட்டுக்கு பிரேக் த்ரூ அதிகமா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், மிஷினிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே போய் டேபிள்ல நோண்ட ஆரம்பிச்சிடும். நம்ம விஎம்சி பெட் இருக்குல்ல, அந்த பெட்டை நோண்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பிரேக் த்ரூ கொடுக்கும்போது இந்த 1 mmன்றது அப்ப எவ்வளவு தெரியுமா, Z-31. நம்மளோட ஒர்க் பீஸோட ஹைட் வந்து Z-30. ஸோ அப்ப அந்த 1 mmன்றது Z-31. ஸோ 31 டூல் போய் ரீச் ஆகும்போது அடியில அந்த 1 mm கேப் இருக்கான்னு பாருங்க. ஸோ நீங்க வயசுல பிடிக்கிறீங்களோ இல்ல மேல, அது உங்களோட இஷ்டம். கிளாம்பிங்லாம் உங்களுக்கே தெரியும், கம்பெனி போனா நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அதுல இருந்து ஒரு 1 mm கேப் விட்டு நான் பண்ணணும். எனக்கு அடியில வந்து ஒரு 1 mm கேப் கட்டாயம் இருந்தே ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா பெட்டோ இல்ல உங்க பிக்சரையோ போய் அதை நோண்ட ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகே. மல்டி பாஸ் தேவையே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு, வெறும் 0.5 தான் ஸ்டாக் இருக்கு. மல்டி பாஸ் தேவை கிடையாது, எல்லாமே சேம். லிங்கிங் பேராமீட்டர் எல்லாமே சேம், நான் கை வைக்கல, அதனால தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன், எதுவுமே நான் கை வைக்கல. ஹோம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஓகே, எல்லாமே ஓகே. இந்த கட் பேராமீட்டர்ல இப்ப சில பேர் வந்து 3 ஃபினிஷா கேட்பாங்க, ரஃப், செமி ஃபினிஷ், ஃபினிஷ். ஸோ அந்த மாதிரி கேட்கறப்ப நம்ம என்ன பண்ணோம், ரஃபிங்க்கு 0.5 ஸ்டாக் வச்சோமா, ஸோ செமி ஃபினிஷ்க்கு நம்ம ஒரு 0.2 இல்லை ஒரு 0.1 வச்சுக்கலாம், ஃபினிஷிங்க்கு 0 பண்ணிக்கலாம். இப்போ நான் டைரக்டா ரஃபிங் ஃபினிஷிங் பண்றதுனால 0 பண்ணிட்டேன். நீங்க ஒரு செமி ஃபினிஷ் பண்றதா ஒரு 0.1 இல்லை ஒரு 0.2 ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வேற டூல் எடுத்து அப்புறமா 0 பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அது கூட நான் வீடியோ போட்டு உங்களுக்கு இந்த ஜாபுக்கு இல்லை வேற ஜாபுக்கு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ ஓகே கொடுத்துட்றேன், ரீஜெனரேட் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த கான்டூர் ஃபர்ஸ்ட் வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். இதுதான் பாருங்க, இதுதான் என்னோட ஃபினிஷிங், அதாவது செகண்ட் ஃபினிஷிங் எடுத்திருக்கேன்ல. ஸோ டெப்த் ஆஃப் கட் வந்து நான் 4 கொடுத்துருக்கிறதுனால பாருங்க, ஃப்ரண்ட் வியூல பாருங்க, தெரியுதா? 4 mm. ஸோ ஹோம் போறேன், அனலைஸ் டூல் பார்த்து போறேன். ஸோ அதுல லாஸ்ட் டூல் பார்த்து, இந்த கடைசி டூல் பார்த்து நான் மெஷர் பண்றேன். எவ்வளவு வருது பாருங்க, Z-31. பாத்தீங்களா? ஸோ நான் பிரேக் த்ரூ 1 mm அமௌண்ட் கொடுத்துருக்கேன்ல,
ஸோ அதனால Z-31 வரைக்கும் எனக்கு டெப்த் டூல் போகுது. அது வரைக்கும் எனக்கு மிஷினிங் பண்றதுனால கண்டிப்பா இந்த பாட்டம்ல எனக்கு கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும். பாட்டம்ல எந்த ஒரு பர்ரும் இல்லாம எனக்கு கம்ப்ளீட்டா கிளீன் ஆகும். ஸோ இதெல்லாம் கேம்ல பண்றதுனால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றோம். இதுவே ஒரு மேனுவல் ப்ரோக்ராமா இருந்தா டெஃபினட்டா நீங்க பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா எல்லாமே நம்ம மைண்ட் தான் யூஸ் பண்ணி பண்ணணும். கேம் இருந்தா ஜஸ்ட் நான் ஒரு இன்புட் வேல்யூஸ் கொடுக்குறேன், அந்த இன்புட் வேல்யூஸ் நான் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன் அதை பத்தி மட்டும் நான் படிச்சா போதும், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா மேனுவலா இருக்கிறப்ப x-30, y-40, z-2, x-35, y-45, z-4 இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க தான் எழுதணும் சப் ப்ரோக்ராம் முதல் கொண்டு. ஆனா இதுல எனக்கு சப் ப்ரோக்ராம் அவங்களே கொடுத்துடுறாங்க. காமிச்செல்லாம் உங்களுக்கு சப் ப்ரோக்ராம் பாருங்க, அவங்களே கொடுத்துடுறாங்க. இந்த பாருங்க, டெப்த் ஆஃப் கட்டுக்கான சப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு G90ல வேணுமா G91ல வேணுமான்றதை கேட்டு அவங்களே கொடுத்துடுறாங்க. மேனுவல் ப்ரோக்ராம்ல நம்ம தான் எழுதணும். ஸோ இப்போ ஆல் ஆப்ரேஷன் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு இன்னும் கான்டூரை பத்தி நல்ல டீட்டெயிலாக தெரியணும் சார், எனக்கு பர்ஃபெக்டா ஒரு ப்ராப்பரான ப்ரோக்ராமர், நான் ஃப்ரெஷர் தான் பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு, நான் இன்னும் கம்பெனிக்கே போல, ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு நான் கத்துக்கணும் சார். கம்பெனிக்குள்ள போகும்போது ஒரு 80% நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் கத்துக்கிட்டு உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கீழே சாரோட நம்பர், எங்க இன்ஸ்டியூட்டோட நம்பர் இருக்கும், கால் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோன்றதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க லைவா வாங்க. கண்டிப்பா இந்த கான்டூர் மட்டுமே நான் உங்களுக்கு 4 days கிளாஸஸ். இப்போ நான் எடுத்திருக்கிற டிசைன் வந்து சும்மா பேசிக் டிசைன். ஆனா லைவ் ட்ரைனிங் நீங்க லைவா வந்து எங்ககிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் டிஃபிகல்ட்டான ஒரு கம்பெனி ஒர்க் பீஸை வச்சு தான் நாங்கள் எடுப்பேன். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான டிசைனுக்கு தான் நான் உங்களுக்கு எடுப்பேன். இப்போ நான் இந்த ஒர்க் பீஸ்ன்றது ஒரு பேசிக், அதாவது ஒரு டுட்டோரியல் நம்பர் 1, ஒரு பிகினர் லெவல், ஒரு பேசிக்கா பார்க்குறவங்களுக்கு இது ஓகே, சரியா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரஃபிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஏன்னா நான் எல்லாமே வீடியோல ஷேர் பண்ண முடியாதுல்ல, சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, 1 hour யாரும் பொறுமையா உட்காந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ ஃபினிஷிங் ஆப்ரேஷன் அவ்வளோதான். ஸோ எனக்கு வாலும் கிளீன் பண்ணிடுச்சு, வாலில் எந்த ஒரு ஸ்டாக்கும் இல்லை. என்னோட செயின் பாருங்க கிளீனாக தெரியுதா? ஸோ வாலில் எனக்கு எந்த ஒரு ஸ்டாக்கும் இல்லை. ஸோ அதே மாதிரி ஃப்ளோர்லையும் எனக்கு எந்த ஒரு ஸ்டாக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கு ரஃபிங் அண்ட் ஃபினிஷிங் 2 ஆப்ரேஷனும் சேர்த்து 38 minutes. சரியா? 38 minutes 3.25 seconds. இதை நீங்க சிமுலேஷன் கூட பண்ணி பார்க்கலாம். மிஷின் சிமுலேஷனும் இருக்கு. இதுக்கு பாருங்க, 3-axis VMC மிஷின் சிமுலேஷனும் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரஃபிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ டேபிள் தான், ஓகேவா? டேபிள் தான் நமக்கு மூவ் ஆகும், டூல் வந்து மூவ் ஆகாது. டூல் அப்படியே ஸ்டேபிளா தான் நிற்கும், டேபிள் மட்டும்தான் நம்மளுக்கு மூவ் ஆகும். சரியா? ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக நான் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டூல்ஸ் பற்றி கூட, ஸ்பிண்டில் ஸ்பீடு, ஃபீட் ரேட்ல எல்லாமே நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். சாரும் பண்ணியிருக்காரு, ஏன்னா சார் வந்து ஒரு 15 to 20 years இந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சென்னையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுளில் ரேட்டிங்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் 15 to 20 years-ஆக நாங்கள் இந்த இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர், ஓகே, ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி நாங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இண்டஸ்ட்ரியில் பிளேஸ்மெண்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கோம். 100% பிளேஸ்மெண்ட்ஸும் நாங்கள் வாங்கி தரோம். எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி, சார் நான் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆனால் எனக்கு கேம்ப் பற்றி அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ நான் ஒரு அப்ராட் ஜாப் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், ஒரு யூரோப் கண்ட்ரி போகிறேன், ஒரு அயர்லாந்து போகிறேன், ஆனால் எனக்கு மாஸ்டர் கேம்ப், அங்கெல்லாம் வந்து மாஸ்டர் கேம்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு கேம்ப் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ தெரிஞ்சால் நான் டாலர்ஸ் கணக்கில் நான் சேலரி ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் லைவ் ட்ரைனிங், அதாவது இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கூல் மாதிரியோ ஒரு காலேஜ் மாதிரியோ கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர்,
ஓகேவா. ஸோ நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி நீங்கள் கம்பெனியில் போய் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்துப்பீங்களோ அந்த ட்ரைனிங்கை நாங்கள் இங்கேயே கொடுத்து உங்களுக்கு அனுப்புறதுனால கம்பெனியில் போய் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நாளைக்கு கம்பெனியில் உங்கள் சீனியர் பர்சன் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் செட் எடுக்கிறாரு, ஒரு ஐட் ஆஃப் செட் எடுக்கிறாரு. ஸோ அப்படி எடுக்கிறப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குறீங்கன்னா ஈஸியாக புரியும், டக்குன்னு நீங்கள் ஸ்டேபிளாக அதை அப்சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா. உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தரோம். ஸோ டிபெண்ட் அப்பான் உங்கள் விஷ் தான். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகணுன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டராகவே லைஃப்பை நான் போயிடணுமா, இல்லை ஒரு கேம்ப் ப்ரோக்ராமராக நான் அப்டேட் பண்ணி அப்ராட் ஜாப்ஸ் போயிட்டு நான் அங்கே ஏர்ன் பண்ண போகிறேனா, இல்லை லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஆப்ரேட்டராகவே என்னோட லைஃப்பை கழிச்சிட போகிறேனான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ மாஸ்டர் கேம்பை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒர்க் பீஸ் தான். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு சைடு மில்லிங் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஜாப் கூட மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இந்த மாதிரி வரும். ஏன்னா ரஃபிங் ஆப்ரேஷன் இல்லாத கம்பெனிஸே கண்டிப்பாக இருக்காது. கேஸ்டிங் பீஸ் வந்தால் கூட நம்ம கண்டிப்பாக ரஃபிங் பண்ண தான் போகிறோம். ரஃபிங் இல்லாமல் நம்ம, ஏன்னா அப்போ தானே நம்ம ஜாபை வந்து சைஸ் பண்ண முடியும், ரிக்வயர்டு சைஸுக்கு கொண்டு வர முடியும். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் டிஃபிகல்ட்டான டிசைன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு 1 hour 2 hour வீடியோ மேலே போகும். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு கம்பெனி பீஸ், ஒரு டிஃபிகல்ட்டான டிசைனுக்கு ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். என்னால் முடிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரீம் கஷ்டமான டிசைன்ஸ்க்குலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ ரஃபிங் தான் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபினிஷிங். ஸோ ஒரு வாட்டி டூல் ரீட்ராக்ட் ஆகிறது தெரியுதா, அதை பாருங்க மேலே போயிட்டு வருதுல்ல, அதுதான் நம்ம அந்த ரீட்ராக்ட் வந்து 5 mm கொடுத்துருந்தோம். ஓகேவா, நான் வேணா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது மேலே போயிட்டு வருதுல்ல. ஸோ அப்போ எனக்கு டூலுக்கு சம் ரெஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து எனக்கு டூல் ஒரு வாட்டி ஒர்க் பீஸ் மேலே பிளெஞ்ச் ஆகாமல் வெளியில் பிளெஞ்ச் ஆகுது. அதுதான் அந்த லீட் இன் லீட் அவுட் கான்செப்ட். ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸும் எனக்கு சேஃபு, டூலும் சேஃபு, டாலரன்ஸும் நான் கீப் அப் பண்ணலாம், டூல்ஸ் மிஷினில் சவுண்டும் வராது, டோட்டலாக சேஃப். அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் எடுக்கலாமா? ஸோ ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல் ஆப்ரேஷன் G1. ஸோ F டிரைவ் போகிறேன், ப்ரோக்ராம் ஃபைல் போகிறேன். இங்கே கான்டூர் tutorial level 1 save. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அன்னெசரி. ஓகே, இப்போ ஃபைல் சேவ், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பில்லட் எடுத்திருக்கேன், ஒர்க் பீஸ் தான் நான் பில்லட்னு சொல்கிறேன். ஸ்டாக் செட்டப்பில் போயிட்டு 90 90 30. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ மாஸ்டர் கேமை வந்து நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்வான் சாஃப்ட் போகிறேன். இதில் நான் ஃபனுக் என்ன மிஷின் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃபனுக்கில் நம்ம எப்பவும் ரெகுலராக நான் எடுக்கிற மிஷின் தான் OIM, அதான் ஐ சீரீஸ். ஓகே, ஃபனுக்கில் வந்து ஐ சீரீஸ் மிஷின் எடுத்திருக்கேன். எம்ன்றது மில்லிங்கை டினோட் பண்ணும், சரியா. ஸோ ஐ சீரீஸ் எடுத்திருக்கேன். ஓகே கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி பட்டனை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் போகிறேன். இங்கே ஃபைலில் போயிட்டு எம்டி கோட், ஸோ அதாவது எம்டி பண்ணிடுறேன். ஏற்கனவே இருந்தது எம்டி பண்ணிடுறேன். அதாவது இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் இப்போ எங்ககிட்ட படிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டை இந்த லைவ் ட்ரைனிங் நிறையா கொடுப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு, இது வந்து காலேஜ் ஸ்கூல் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நான் உங்களை இங்கேயே ட்ரைன் பண்ணி அனுப்புகிறோம், சரியா. அப்போ நான் நிறைய எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சார் நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு புரிஞ்சிக்க தெரியல சார், நான் ரொம்ப லேட்டாக தான் சார் புரிஞ்சுப்பேன், எனக்கு ஒரு விஷயத்தை 10 வாட்டி சொன்னதான் சார் நான் புரிஞ்சுப்பேன். நோ ப்ராப்ளம், சொல்லிக் கொடுக்குறது தான் நாங்கள் இருக்கோம்ல, ரெஸ்பான்சிபிள் எங்களோடது.
எங்களால் நீங்கள் வெளியில் போய் ஒரு நல்ல கம்பெனியில் 20,000 30,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா நாளைக்கு வெளியில் எங்கேயோ எங்களை பார்க்கும்போது சார் உங்களால் நான் இன்னைக்கு லைஃப் செட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த மிஷின் ஆப்ரேஷன் ஒர்க் பீஸ் போகிறேன், ஸ்டாக் சைஸ் போகிறேன். இங்கே வந்து நான் 90, அதே மாதிரி இங்கேயும் 90. ஸோ G54 நான் சொன்ன மாதிரி அங்கே ஒர்க் ஆஃப் செட்டில் G54 தானே. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மாஸ்டர் கேம்ப் போகிறேன், இங்கே டூல் பாத் போகிறேன். ஸோ இந்த பேராமீட்டரில் பிளேன்ஸில் இங்கே 0 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நான் அதனால தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஸோ 0னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? G54 கரெக்டா? ஸோ ஓகே. ஆனால் இப்போ இந்த G0 கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ அங்கே அப்டேட்னு ஒன்று கேட்டுதா? இப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க, உங்களுக்கு ப்ரோக்ராம் காமிக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமுக்கு தான் சிம்கோ எடிட்டர். ஓகேவா? இதுதான் நான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி பார்க்குற சாஃப்ட்வேர் சிம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வெர்ஷன் 8. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைல் போகிறேன், ஓப்பன் போகிறேன். என்னோட என்சி கோட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இங்கே இருக்குது மாஸ்டர் கேம்ப் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். போயிட்டு இங்கே கான்டூர் டியூட்டோரியல் லெவல் 1 போயிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இது வந்துருச்சு. கரெக்டாக? இதை பார்த்தீங்கன்னா ரஃபிங் கமாண்ட். சரி, ஓகே ஓகே. ஸோ ஃபைலில் சேவ். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் 10 இதில் வந்து பாருங்கள் G54 ரஃபிங் ஆப்ரேஷனும் ஃபினிஷ் ஆப்ரேஷனுக்கும் G54 கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். G54 வந்திருக்கா? நெக்ஸ்ட் டூல் சேஞ்ச் எங்கே ஆகுது? நெக்ஸ்ட் டூல் சேஞ்ச் ப்ரோக்ராம் போங்க, T2 இது இருக்கா? நெக்ஸ்ட் டூல் சேஞ்ச் T2ல G54. எஸ், கரெக்ட், பர்ஃபெக்ட். ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி H2 கரெக்டாக வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒர்க் பீஸில் ஸ்டாக் சைஸில் 90. ஸோ திக்னஸ் வந்து ஜாபோட திக்னஸ் 30. இங்கே SS இருக்கான்னு பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கா? இது இருக்குது. ஓகே, எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ பொசிஷன் வர. ஸோ டிஸ்பிளேல போயிட்டு இந்த ஷோ கூலண்ட்டுன்னு ஒன்று இருக்கா? இதை ஆஃப் பண்ணிடுறேன். சரியா? ஆஃப் பண்ணிவிட்டு மிஷின் ஆப்ரேஷனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் எட்ஜ் ஃபைண்டர் போகிறேன். ஸோ எட்ஜ் ஃபைண்டரில் நான் ஃபஸ்ட்டு இங்கே எடுக்கிற எட்ஜ் ஃபைண்டர் என்ன எட்ஜ் ஃபைண்டர் எடுக்கிறேன்னா இந்த எட்ஜ் ஃபைண்டர் எடுத்துகிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். சரி, இப்போ பொசிஷனில் இருக்கும். ஸோ இதுதான் ஆரிஜின் ரெஃபரன்ஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மிஷின்லையுமே கண்டிப்பாக இருக்கும். சீமென்ஸாக இருந்தாலும் சரி, மெக்கினோவா இருந்தாலும் சரி, மசாக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்கும். சிம்பிள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா அந்த பட்டனோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஆரிஜின் சொல்லுவாங்க. சரியா? கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ், இதுதான் என்னோட மிஷினோட டோட்டல் சைஸ். அதாவது எக்ஸ் 399.998, ஒய் 199.998, இசட் 0. இதுதான் ஹோம் பொசிஷன். ஓகேவா? இந்த ஹோம் பொசிஷன் தான் நான் மாஸ்டர் கேம்ல காமிச்சேன் தெரியுமா? ஹோம் பொசிஷன். இந்த வேல்யூவை தான் நீங்க அங்க என்ட்ரி பண்ணணும். அதை நம்ம பண்ணி திருப்பி ஒன்ஸ் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுவோம், நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் போறேன். MDI மேனுவல் டேட்டா இன்புட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு M03S1000 end of block insert cycle start. ஸ்பிண்டல் ஆன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ பொசிஷன் வந்துட்டு ஸோ எக்ஸ் ரெஃபரன்ஸ் மோடில் போட சொல்கிறாங்க. ஸோ நான் ஜாப் மோட் எல்லா மிஷின்லையுமே இருக்குவாங்க, சிம்பிள் மட்டும்தாங்க மாறும். அப்படி இல்லைனா கூட உங்கள் சீனியர் பீப்புள் கம்பெனியில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க ஜாப் மோட்னா எந்த பட்டன்னா அப்படின்னு கேளுங்க. ஓகேவா? சொல்லுவாங்க. ஸோ ஜாப் மோடில் வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறேன். ரேபிட் கூட நான் பாருங்க கம்மியாக தான் வச்சிருக்கேன். ஓகேவா? 100 தான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ரொட்டேட் பண்றேன். இது நீங்க மிஷின்ல அங்க போய் பார்த்துக்கலாம். மிஷினை நீங்க ரொட்டேட் பண்ண முடியாது, அங்க நீங்க மிஷின்ல லைவா பார்த்துக்கலாம். சரியா? கிட்ட பார்த்துக்கலாம்ல. அதுக்காக நீங்க அங்க போய் மிஷினை ரொட்டேட் பண்ணாதீங்கன்னா. பட் ஆனால் இந்த அளவுக்கு இவங்க இந்த ஸ்வான் சாஃப்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம் தான்.
ஏன்னா இந்த அளவுக்கு பரவாயில்ல, ஒரு மிஷின் அப்படியே டோட்டலாக ஒரு 80% மிஷின் தான் இது. அப்படியே டோட்டலாக மிஷினும் அவங்க செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்காக. ஸோ சூப்பர் ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் இது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ நான் சும்மா அது மிடில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் சும்மா நான் மிடில் வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் ஃப்ரண்ட் வியூக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இசட்டை இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுறேன். இசட் மைனஸ், அதான் டவுன். ஓகே, இப்போ ஹேண்டில் மோட் ஜாப் மோட்லேருந்து ஹேண்டில் மோடுக்கு போட்டுட்டு நான் 0.1 மைக்ரானா மூவ் பண்ண போகிறேன். அதாவது 0.1 mm. ஓகேவா, 100 மைக்ரான்ன்றது 0.1 mm, 1000 மைக்ரான்ன்றது 1 mm. ஓகேவா, இப்போ நான் 0.1 மூவ் பண்ண போகிறேன். எக்ஸ் மைனஸ். ஸோ நல்லா பாருங்க, இப்போ இங்க வந்து பாருங்க ஒரு மாதிரி அன்டிஃபைனா, அதாவது அவுட் அடிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா, இது எப்போ ஈவனா, அதாவது பிளாக்கும் ஒயிட்டும் எப்போ ஈவனா ரொட்டேட் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு கரெக்டா அந்த எட்ஜ் ஃபைண்டர் வந்து ஒர்க் பீஸ்ல டச் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா, இதை பத்தின வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் திருப்பி ஒன் டைம் பார்த்துக்கோங்க. பாருங்க, ஈவனா டச், இப்போ ஈவனா ரன் ஆகுதா, கரெக்டா ஈவனா ரன் ஆகுது. ஆனால் கொஞ்சம் அவுட் அடிக்குது, தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க லைட்டா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், திருப்பி மைனஸ் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்க டச் ஆகுதா பாருங்க, டச் ஆயிடுச்சு. ஓகேவா, டச் ஆயிடுச்சு. பட் ஆனால் நான் திருப்பி ப்ளஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மிஷின் ஆப்ரேஷனில் போயிட்டு அன்லோட் பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி லோட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மிஷின்லாம் நீங்கள் இந்த மாதிரி அன்லோட் பண்ணிட்டுலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் பார்ட்டை மூவ் பண்ணாலே அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு அது வெளியில் வந்துடும். இது அனிமேஷன்றதுனால தான் நான் ஒரு வாட்டி அன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே பெரிய விஷயம் தான். ஸோ இப்போ மைனஸ் கொடுக்குறேன் பாருங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ ஈவனாக ரன் ஆகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் வேணா நீங்கள் இது பண்ணி பாருங்க. தெரியுதா, டச் ஆயிடுச்சு. ஸோ மேலே ஈவனாக ரன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இதாக்குனா மறுபடியும் திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. ஏன்னா திருப்பி நான் காட்டுறது ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு 10 வாட்டி காமிச்சாதான் பசங்களுக்கு புரியும். ஏன்னா சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. ஸோ பாருங்க பசங்க, ஒரு 10 வாட்டி இப்போ காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்க, கேர்ஃபுல்லா பாருங்க, இன்னும் டச் ஆயிருக்கா பாருங்க. ஓகே, இப்போ கிட்ட மூவ் பண்றேன் பாருங்க. ஓகேவா, சரி. இப்போ ஈவனா ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்கே REL இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்றேன். எக்ஸை கிளிக் பண்ணோட இது ரெட் கலர்ல ஆயிடும். சரியா, ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்த ஆரிஜின் பண்றேன், 0 பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஏன்னா ஒரு இடத்த, இது வந்து மேத்தமெட்டிக்கல் தான், சிம்பிள் மேத்தமெட்டிக், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்த வந்து நம்ம 0 பண்ணாதான் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது, இப்போ நான் எடுக்கிற எக்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ் தான் நான் எடுக்க போறேன். எக்ஸோட ஆஃப்செட் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன், அகலம். ஓகேவா, ஸோ அந்த ஜாபோட டோட்டல் என்ன சொல்றது, லென்த், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ அதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் இசட் ஜாப் மோட்ல போட்டுட்டு இசட் பிளஸ் மேலே மூவ் பண்றேன். ஆனா அங்க பாருங்க, பாத்தீங்களா, எல்லாமே அவங்களே சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஜாபை மூவ் பண்ணுங்க, அப்புறம் எட்ஜ் ஃபைண்டர் மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா எட்ஜ் ஃபைண்டர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ எக்ஸ் பிளஸ். இப்போ எட்ஜ் ஃபைண்டர் மேலே மூவ் பண்றேன், மறுபடியும் மிஷின் ஆப்ரேஷன்ல அன்லோட் பண்ணிட்டு இப்போ திருப்பி எடுக்கிறேன். ஓகேவா, எடுத்துட்டு இப்போ எக்ஸ் பிளஸ், சாரி மைனஸ், அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இசட் மைனஸ். ஓகே, இப்போ ஜாப் வந்து கிட்ட இருக்கு, தெரியுதா? ஸோ நியர்பைல இருக்கிறதுனால ஹேண்டில் மோட்ல போட்டுட்டு 0.1 mm நான் மூவ் பண்ண போறேன். ஓகே, இப்போ எக்ஸ் பிளஸ்.
ஓகேவா? ஸோ மைனஸ் 93.980. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் கால்குலேட்டர் எடுங்க. உங்கள் ஃபோனில் கால்குலேட்டர் இருக்கும், ஓகேவா? எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 93.980 டிவைட் பை 2 போடுங்க. எவ்வளோ வருது? 46.990. ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 3 டிஜிட் தான் நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும், சரியா? ஸோ 46.990. ஓகேவா? எடுத்துட்டு இப்போ இந்த இடத்தையும் நான் ஆரிஜின் பண்ண போறேன். ஸோ எக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆரிஜின், கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜாப் மோட்ல போட்டுட்டு எக்ஸ் மைனஸ், ஸோ இப்போ இசட் பிளஸ் 2ல மேல மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு எக்ஸ் இதுதானே, இங்க தானே இருந்தது ஆரிஜின். ஸோ கரெக்டாக மறுபடியும் ஆரிஜின்லேயே வச்சுட்டு இப்போ 2ல மூவ் பண்ணுறேன். 2ல வந்து மேலே மூவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் எவ்வளோ? 46.990, கரெக்டா? ஓகே, இப்போ ஹேண்டில் மோட்ல 100ல போட்டுட்டு ஓகே, இப்போ 46.990 பாருங்க. கரெக்டா அந்த எட்ஜ் ஃபைண்டர் பாருங்க, அந்த ஒர்க் பீஸுக்கு மிடில் இருக்கா? இப்போ ஆஃப்செட் செட்டிங் போங்க, ஒர்க் ஆஃப்செட் போங்க. இதே தான் மிஷின்லேயே இருக்கும். அதாவது எந்த கம்பெனியில் ஃபனுக்ல ஐ சீரிஸ் மிஷின் வச்சிருக்காங்களோ டெஃபினட்டா அவங்களோட மிஷின் செட்டிங்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், சரியா? இப்போ G54க்கு வாங்க, எக்ஸுக்கு வாங்க. வந்துட்டு எக்ஸ் 0 மெஷர் கொடுத்தாச்சா? இப்போ பொசிஷன் போயிருங்க. ஓகே, இப்போ ஒய்க்கு எடுக்க போறேன். அவ்வளோதான், எக்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஒய்க்கு, சரியா? ஒய்ன்றப்ப இதுதான் ஒய், கரெக்டா? இப்போ மிஷின் ஆப்ரேஷன் அன்லோடு, மறுபடியும் எட்ஜ் ஃபைண்டர் லோட் பண்ணிக்கிறேன். ஜாப் மோடு ஒய் பிளஸ் இசட் மைனஸ். ஓகே, இப்போ ஹேண்டில் மோட்ல 100ல போட்டுட்டு ஒய் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ ஒய் ஆரிஜின் 0 பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது இங்க இருந்து y கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு ஜாப் மோட்ல போட்டு z மேல மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ y இந்த சைடு, இந்த பக்கம். ஓகே, எடுத்தாச்சா? இப்போ z மைனஸ். ஓகேவா? இப்போ மிஷின் ஆப்ரேஷன் அன்லோடு, மறுபடியும் இதில் போயிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஹேண்டில் மோட்ல y பிளஸ். ஓகே, எவ்வளோ வருது? 93.940. ஸோ 93.940 டிவைட் பை 2, 46.97, சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா y ஆரிஜின், கரெக்டாக ஆரிஜின் பண்ணிட்டு, ஸோ இப்போ ஜாப் மோட்ல z பிளஸ் மேலே எடுத்தாச்சா? ஸோ இப்போ y எவ்வளோ? 46.970. ஓகேவா? 46.970 ஆஃப்செட் செட்டிங் போறீங்க, ஒய்க்கு வரீங்க, ஒய் 0 மெஷர் கொடுத்தாச்சா? இப்போ பொசிஷன் இங்க ஃப்ரண்ட் வியூக்கு போறேன், அவ்வளவுதான், சரியா? இப்போ ரெஃபரன்ஸ் மோட்ல போட்டுட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ், சரியா? இப்போ நம்ம எடுத்துக்கிற ஆஃப்செட் கரெக்டான்னு பார்ப்போமா? ஸோ ப்ரோக்ராம் போறீங்க, MDA மோட் ஆன் பண்றீங்க. ஸோ G00 G
90 G54 X0 Y0 end of block insert cycle start. ஓகேவா? கரெக்டாக வந்துச்சு பாருங்க சென்டரில். அவ்வளோதான். சரியா? இப்போ பொசிஷன் போங்க. ஸோ ஆரிஜின் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹோம் பொசிஷன். அதாவது நம்ம ஒர்க் ஆஃப்செட் எடுத்ததுக்கு அப்புறமா, கரெக்டாக ஒர்க் ஆஃப்செட் எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஆரிஜினோட ஹோம் பொசிஷன். சரியா? அடுத்து டூல். ஸோ டூல் மேனேஜ்மெண்ட் போகிறேன். ஸ்பிண்டில் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம் போங்க. ஸோ எப்போவுமே ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆஃப்செட் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணிவிடுங்க. M05 end of block insert cycle start. இப்போ பொசிஷன் வாங்க, டூல் மேனேஜ்மெண்ட் வாங்க, ஃப்ளாட் அண்ட் மில் கட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ளாட் எடுத்துக்கிட்டு இங்கே 20 தானே எடுத்தேன். ஸோ 20 கொடுத்துட்டு ஓகே. ஆட் டு மேகசினில் ஸ்டேஷன் நம்பர் 1, ஏன்னா T01 தானே அங்கே இருந்தது மாஸ்டர் கேம்ல. ஸோ 1ல் வச்சுட்டு ஓகே. இப்போ மிஷின் ஆப்ரேஷனில் எட்ஜ் ஃபைண்டரை அன்லோட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் போகிறேன். MDI போகிறேன். M06 T01 end of block insert cycle start. ஓகேவா? இப்போ G00 G90 G54 X0 Y0 end of block insert cycle start. ஓகேவா? நெக்ஸ்ட் M03 S600 end of block insert cycle start. இப்போ Z ஜாப் மோட்ல போட்டுக்கோங்க. Z அதுக்கு முன்னாடி ஆஃப்செட் செட்டிங்ல போயிட்டு இங்க பாருங்க, ஆல்ரெடி Z மைனஸ்ல சம் வேல்யூ இருக்கு. ஸோ அதை 0 பண்ணிடுங்கன்னா 0 இன்புட். ரைட் ப்ரொடெக்ட் போட சொல்றாங்க. ரைட் ப்ரொடெக்ட்னா என்னன்னா கீ போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். கீ போட்டுட்டு இப்போ இன்புட் கொடுங்க. இன்புட் தான் கொடுக்கணும், இன்செர்ட் கொடுக்கக்கூடாது. சரியா? இன்புட் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் பொசிஷனுக்கு வாங்க. Z மைனஸ். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்ல பேப்பர் வச்சு தான் எடுப்பாங்க. கரெக்டா? ஹைட் ஆஃப் செட் வந்து ஒரு பேப்பர் கார்பன் ஷீட் இருக்குல்ல, அந்த கார்பன் ஷீட் வச்சு தான் எடுப்பாங்க. நம்ம இது அனிமேஷன்றதுனால நம்ம டச் பண்ணி தான் எடுக்க போறோம். அவ்வளவுதான். டச் ஆயிடுச்சா? ஓகே. -186.608. சரியா? -186.608 ஆஃப்செட் செட்டிங் வாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆஃப்செட் போங்க. இங்க -186.608 இன்புட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க ஜியோமெட்ரிக்கல் டீன் இருக்கா? இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தெரியும் டூலோட டயாமீட்டர் அங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து டூலோட டயாமீட்டர் அங்க கொடுக்க போறது இல்ல. ஏன்னா நான் மாஸ்டர் கேம்ல அந்த கான்டூர் மிஷினிங் வந்து பாத்தீங்கன்னா வியர்ல வச்சு பண்ணேன். கரெக்டா? ஸோ காம்பன்சேஷன் டைப் வந்து வியர்ல வச்சு பண்ணேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படி இல்லைன்னா வியர். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. டூல் பாத்துல ஸோ பேராமீட்டர்ஸ்ல கட் பேராமீட்டர்ல காம்பன்சேஷன் டைப் வந்து வியர் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர். இந்த ரெண்டு தான் மோஸ்ட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றது. ஸோ இந்த வியர்ல வச்சு பண்றதுனால என்னன்னா இங்க நீங்க நம்ம என்ன டூல் யூஸ் பண்றோமோ அதோட டயாமீட்டரை நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். அதை 0லயே விட்டுருங்க. 0லயே விட்டுட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேம்ப் ப்ரோக்ராம்லயே அந்த டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க காம்பன்சேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால இந்த டியை வந்து நீங்க 0ல விட்டுருங்க. அங்க எந்த ஒரு வேல்யூவும் நீங்க கொடுக்க வேணாம். ஓகேவா? ஸோ டி வந்து 0லயே விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ நான் பொசிஷன் வரேன். பொசிஷனுக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்பிண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாப் மோட்ல போட்டு Z பிளஸ் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இப்போ ப்ரோக்ராம் போங்க. MDI மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு M05 end of block insert cycle start. ஓகேவா? ஆஃப் பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்றேன்னா பொசிஷன்ல போயிட்டு ஆரிஜின்ல போயிட்டு Z பிளஸ் ஆரிஜின் பண்ணிட்டேன். அதாவது 0 காமிச்சிட்டேன். இப்போ பாருங்க ப்ரோக்ராம் MDI மோட் ஆன் பண்ணிட்டு G43 H1ன்றது ஹைட் ஆஃப்செட் டூல், ஹைட் ஆஃப்செட் நம்பர் 1. ஸோ அதில் Z10
ஓகேவா, Z10. ஸோ M03 S1500 M08 கூலண்ட் ஆன் பண்றேன். எண்ட் ஆஃப் பிளாக், இன்சர்ட், சைக்கிள் ஸ்டார்ட். கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா, 10 mm கேப். ஸோ அப்போ நான் எடுத்திருக்கிற ஒர்க் ஆஃப் ஹைட் ஆஃப்செட் கரெக்ட். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் Z பிளஸ் ஆரிஜின் காமிச்சிடலாமா, ஏன்னா அடுத்த டூல் சேஞ்ச் பண்ண போறோம்ல. ஸோ அடுத்த டூல் சேஞ்ச் பண்றதுக்கு அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் பொசிஷன் அனுப்பணும். அனுப்பிச்சிட்டு இப்போ ப்ரோக்ராம் போனோம். MDI மோட ஆன் பண்ணிக்கிறேன். M05 எண்ட் ஆஃப் பிளாக், இன்சர்ட், சைக்கிள் ஸ்டார்ட். ஏன்னா நம்மளுக்கு டூல் வந்து இப்போ சேஞ்ச் ஆகும்போது ஓடிட்டே இருந்ததுன்னா அப்படியே கீழே விழுந்துரும். ஸோ அதனால ஹோம் பொசிஷன் அமைச்சுக்கோங்க. டூல் ஆஃப், ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுங்க. இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இங்க மறுபடியும் ஃபிளாட் எண்ட் மில் போறேன். நம்ம ஃபினிஷிங்க்கு என்ன எடுத்தோம், 16 எடுத்தோம் கரெக்டா. ஸோ 16 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஆட் டு மேகசின்ல ஸ்டேஷன் நம்பர் 2ல வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ப்ரோக்ராம் போறேன். MDI போறேன். M06T02 எண்ட் ஆஃப் பிளாக், இன்சர்ட், சைக்கிள் ஸ்டார்ட். ஓகே, அடுத்த டூல் வந்துருச்சா, சரி. இப்போ M03 S600. ஸோ ஸ்பிண்டில் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. இன்சர்ட், சைக்கிள் ஸ்டார்ட். ஓகே. ஸோ இப்போ ஒர்க் பீஸில் போயிட்டு ஸ்டாக் செட் புது ஒர்க் பீஸ் திருப்பி எடுத்துக்கிறேன். அதனால உங்களுக்கு ஒர்க் ஆஃப் செட்லாம் சேஞ்ச் ஆகாது, எல்லாமே சேம் தான். சரியா, ஓகே. இப்போ பொசிஷன் போறீங்க. அதுக்கு முன்னாடி ஆஃப் செட்ல ஒர்க் ஆஃப் செட் போறீங்க. இங்கே 0ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஆஃப் செட், அது கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ பொசிஷன் வந்துட்டு Z ஜாப் மோட்ல போட்டுக்கோங்க. Z மைனஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆரிஜின் போட்டோம் தெரியுமா, அந்த ஆரிஜினுக்கு அப்புறமா என்ன ஹோம் பொசிஷன் இருக்குன்றத நான் மறுபடியும் உங்களுக்கு, அதாவது இந்த மிஷினிங் இந்த இதுக்கான பாட்டை மட்டும் நான் திருப்பி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். சரியா, என்ன இப்போ ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் டைம் பார்த்தேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல இதோட கண்டினியூ பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். சரியா, ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.